ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842272250. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. சரியாக 6 வருஷம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 5, 2019 இந்த தேதி ஒரு லேண்ட்மார்க் தேதியாக அமைந்திருந்தது. காரணம், ஒரு பெரிய முடிவு. அந்த முடிவு ரொம்ப சப்டிலாக, ரொம்ப மாத ப்ரிப்பரேஷன்ஸிற்கு பிறகு பல்வேறு எக்ஸ்டர்னல் வைஸ் பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லா எதிர்பார்ப்புகள் இருந்தும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்காக திடீரென கொண்டு வரப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் 370 ரிமூவ் செய்யப்பட்டது. மேலே வெற்றி பெறுறாங்க. ஜூன், ஜூலை ப்ரிப்பரேஷன் நடக்குது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி, அதாவது ஆகஸ்ட் 5 இது பண்ணணும், அதற்கேற்ப இந்த வாரம் இப்படி, இந்த வாரம் இப்படி, இந்த வாரம் எப்படின்னு ரிவர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி ஜம்மு காஷ்மீரை ப்ரிப்பேர் பண்ணி, நாட்டை ப்ரிப்பேர் பண்ணி, கூட்டணி கட்சிகளை ப்ரிப்பேர் பண்ணி, எதிர்கட்சிகளை ப்ரிப்பேர் பண்ணி, சர்வதேச அளவில் ப்ரிப்பரேஷன்ஸை லே பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக ஒரு வெல் ஆயில்டு மிஷினாக இந்திய அரசு, குறிப்பாக மோடி அரசு ஒரு நகர்வை மேற்கொண்டது. அந்த நகர்வு முடிந்து கரெக்டாக 6 வருஷம் இதோட முடிந்திருக்கு. பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது ஏமாற்றங்கள் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லி வரக்கூடிய நிலைமையில் உண்மை நிலவரம் என்ன? ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட மாற்றம், சட்டப்பிரிவு 370, அதாவது ஆர்டிகிள் 370 சொல்லக்கூடிய அந்த சிறப்பு சட்டம், சிறப்பு அந்தஸ்து கொடுத்த சட்டம், அது அப்ரோகேட் செய்யப்பட்டு நீக்கப்பட்டு ஒரு எப்பேற்பட்ட மாற்றத்தை கொடுத்திருக்கிறது ஜம்மு காஷ்மீருக்கும் நாட்டிற்கும். அது பற்றிய ஒரு முக்கியமான சிறப்பு எக்ஸ்பிளைனர் தான் இது. 6 வருடம் ஒரு ஆப்ரேஷன், தலையெழுத்தை மாற்றிய மோடி. முதல்ல என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் கரெக்ஷன். இந்த விஷயமே ஒரு பெரிய வரலாற்று பிழையை திருத்தி அமைக்கும் ஒரு நகர்வாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த நாடு உருவான போது நம்ம இத்தனை சமஸ்தானங்களை இணைத்தனர் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பெரிய விஷயங்களை சொல்லும் போது ஒரு நீங்கா தலைவலி ஒன்று தொடர்ந்து இருந்து வந்தது. அதுதான் தலைவலியாகவே, மேப்பில் தலையாகவே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் எனும் தலைவலி. அந்த தலைவலி தான் நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியதாகவும் தலையெழுத்தை மாற்றி போடக்கூடிய விஷயமாகவும் இருக்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னா காஷ்மீரில் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தால் கன்னியாகுமரி வரைக்கும் ஜலதோஷம் இருக்கும், டெல்லி வரைக்கும் காய்ச்சல் இருக்கும் அப்படின்ட்டு பாகிஸ்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தவிர பார்த்தோம்னா காஷ்மீர் பிளஸ் காலிஸ்தான் அடுத்ததை ஒன்று போகிறாங்க. ஸோ ஒரு தலைவலி 70 வருஷத்தையும் தாண்டி போய் கொண்டிருந்த நிலைமையில் ஒரு முக்கியமான முடிவை 2019 மத்திய அரசு எடுத்தது, மோடி அரசு எடுத்தது. அது என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 370 அப்ரோகேட் செய்யப்படுவது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது. ராஜ்யசபாவில் முதலிலும் பின்னர் லோக்சபாவிலும் நிறைவேற்றப்பட்டது. லோக்சபாவில் அப்போ பிஜேபிக்கு மட்டும் 303 எம்பி, பிஜேபியோட கூட்டணிக்கு 353 எம்பி. அது தவிர அவுட் சைட் சப்போர்ட் பல இருந்தன. பிஜேடி ஆகட்டும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆகட்டும், பல ஆதரவு இருந்தன. இருந்தாலும் அவர்கள் ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அங்கேயே போகும்னு சொல்லிட்டு அங்கே போய் அதற்கேற்ப விப்பு கொடுக்கப்பட்டு, அதற்கேற்ப ஆப்போசிட்டில் அவுட்ரீச் செய்யப்பட்டு பல எதிர்பாராத கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவித்ததை பார்த்தோம். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், பிஜு ஜனதா தள் மட்டுமில்லை, மாயாவதி போன்றவர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள். அவருடைய கட்சியும் ஆதரவு தெரிவித்ததை பார்க்குறோம். ஸோ ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக ஒரு மெனியூவரிங் செய்யப்பட்டது. அமித்ஷா அப்படின்ற நபர், அவர் பல்வேறு விஷயங்களுக்காக அறியப்படுபவர். அவருடைய நெகட்டிவாக பல விஷயங்களுக்கு சொல்லப்பட்டாலும் அவருடைய 2014 ஒர்க், 2017 தேர்தல் ஒர்க்கெல்லாம் அவருடைய அரசியல் சாணக்கியத்தனத்தின் மூலம் அவருடைய தேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக காட்டப்பட்டது. இந்த மூவின் மூலம் அவருடைய முதல் மூவ், உள்துறை அமைச்சராக அவர் பதவியேற்ற 2.5 மாதத்திற்குள் அவர் எடுத்த இந்த முதல் மூவ் ஒரு பெரிய பாராட்டை பெற்றுக் கொடுத்தது. அவருக்கான அடையாளமாக மாறியது. நவீன இந்தியாவின் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு பாஜக காரர்கள் கூறும் அளவிற்கு அது கிளைம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய மூவை எடுத்தார். அதாவது காஷ்மீரையே இந்தியாவோட இணைக்கக்கூடிய மூவாக இருந்தது. அம்பேத்கர் சொல்லி வந்த விஷயம், சுப்ரீம் கோர்ட் பலமுறை சொன்ன விஷயம், அதை ரொம்ப சாதுரியமாக, ரொம்ப பிளான் பண்ணபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல, கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சேர்ந்து செய்தது போல மோடியும் ஷாவும் செய்தார்கள்னு சொன்னது போல இந்த விஷயத்தை செய்தார்கள். இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர் சரி செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரின்னு வார்த்தையில் இல்லாமல் நிஜத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரே நாடாக இருக்கிறது. 2 கான்ஸ்டியூஷன், 2 அரசமைப்பு, 2 கோடி, 2 சட்டங்கள் அப்படின்னு இருந்த நிலைமையில் அதெல்லாம் அகற்றப்பட்டு இப்போது ஒரே நாடாக மாறி இருக்கிறது. ஒரே நாடாக மாறிடுச்சு. சீரான நிலைமையில் இருக்கா அப்படின்றத டேட்டா மூலியமாகவே இப்போ நம்ம பார்க்கலாம்.
நம்ம பார்க்கலாம் வாட் சேஞ்ச் அப்படின்றது தான் எல்லாரும் கேட்கறது. பண்ணிட்டாங்க, ஓகே, ஒரு சட்டத்தை மாற்றினா போயிடுமா, 6 வருஷம் ஆச்சு, என்ன ரிசல்ட் ஆன் பேப்பர், ஓகே, ஆன் கிரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் முதல் விஷயம் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கில்லிங்ஸ் அப்படின்றது 2018 ஜம்மு காஷ்மீரில் பார்த்தோம்னா 271 இருந்தது. அது 2024 பார்த்தோம்னா உங்களுக்கு 69 குறைந்திருக்கிறது. மொத்தமாக பயங்கரவாத சம்பவங்கள் போன்ற விஷயங்களில் டெரரிஸ்ட் ஆக்ட்ஸ் மூலியமாக கில்லிங்ஸ் எத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 2018 271 இருந்தது. 2024 அது வந்து 69 குறைந்திருக்கிறது. நடுவில் சப்சிக்வெண்ட் இயர்ஸில் செம்மையாக வீழ்ச்சி கொண்டிருக்கிறது. 2019 இது அகற்றப்படுகிறது. உடனே ஃபுல்லாக மாநிலம் முழுவதும் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. அரசியல் தலைவர்கள், அமைப்புகள் போன்ற இந்த ஹரியத் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் ஃபுல்லாக சீல் செய்யப்பட்டார்கள். அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டன, பண வரவு அவர்களுக்கு தடுக்கப்பட்டது, சுரங்கங்கள் அது தகர்க்கப்பட்டன, அவர்கள் ஆயுத கிடங்கள் போன்றவை பலவை வந்து டிஸ்மேண்டில் செய்யப்பட்டது. ஸோ டெரரிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷனே அவர்கள் வந்து மத்திய அரசும் படைகளும் வந்து தடுத்து நிறுத்தின. அதனுடைய விளைவாக பார்க்கணும், ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே வந்து கோவிட் இயர் வர, அடுத்து இது வர, அது வரணும், ஒன்னொன்னா வந்து 2024 பார்த்தோம்னா 271 இருந்து 69 குறைந்திருக்கிறது இந்த டெரரிஸ்ட் கில்லிங்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் ஜம்மு காஷ்மீருடைய பொருளாதாரத்தை உயர்த்த அப்படின்னா அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அது நம்ம பார்த்துருப்போம், முன்னாலாம் வந்து ஜம்மு காஷ்மீரோட சீன்ஸ் எடுக்க ஊட்டியில் வந்து நம்ம சீன்ஸ் எடுத்து பார்த்துருப்பாங்க, இல்லை டார்ஜிலிங் போவாங்க, இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு காஷ்மீரில் எடுத்தோம், காஷ்மீருக்கான சீன்ஸ் அங்கே நடந்தது அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் ரொம்ப ரியல் டைம் பாலிடிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீருடைய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு இடைப்பட்ட காலத்திற்கு முன்பும் பின்பும் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே அது அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இதாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்க அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஒரு முக்கிய மூவ் எடுத்தாங்க. அதுதான் ஜம்மு காஷ்மீர் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு 2021 அதாவது 2019 ஆகஸ்ட் 5 இந்த 370 நீக்கப்படுகிறது. அதிலிருந்து சரியா 2 வருஷத்துக்குள்ள ஓரளவுக்கு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கான கவுன்சிலை அமைக்கிறார்கள் மத்திய அரசு. அதற்கப்புறம் பார்த்தோன்னா படம் அங்கே எடுப்பதற்கான அங்கே இருக்கக்கூடிய சவால்கள் அவை எல்லாம் வந்து அகற்றப்பட்டன. ஒன்றொன்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ராவல்லேருந்து, ஏஜென்சிஸ்லேருந்து, உங்களுக்கு கேஸ்டிங்ஸ்லேருந்து, லோக்கல் லெவலில் அதற்கு எதிர்ப்பு எழாமல் இருப்பது, போலீஸ் ப்ரொடெக்ஷன், ஏகப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு அதற்காக இடங்கள் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யப்பட்டு அதன் மூலமாக பொருளாதாரம் ஊக்கப்படுத்தணும் அப்படின்றது தான் திட்டமாக இருந்தது. அதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னா 2021 இந்த ஃபிலிம் கவுன்சில் அமைக்கப்பட்டு வெறும் 2 ஆண்டுகளுக்குள்ள 2023 மட்டும் பார்த்தோம்னா இந்த 2 வருஷத்துல 200 பாலிவுட் ஃபிலிம்ஸும் வெப் சீரிஸும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது பாலிவுட் மட்டுமே. இதை தவிர கோலிவுட் இருக்கு, சாண்டல்வுட் இருக்கு, டோலிவுட் இருக்கு, மாலிவுட் இருக்கு, எத்தனையோ வுட் இருக்கு. அத்தனை வுட் இருந்தும் இந்த பாலிவுட்ல மட்டும் 200க்கும் மேற்பட்ட படங்களும் வெப் சீரிஸும் வந்து அங்கே வந்து ஜம்மு காஷ்மீரில் ஷூட் செய்யப்பட்டிருக்குது. நம்ம பார்த்தோம் லியோ படம், லியோ வந்து அங்கே தான் பெரும்பாலான காட்சிகள் வந்து ஜம்மு காஷ்மீரில் தான் படம் எடுத்திருந்தாங்க. அந்த இடத்துல தான் ஷூட்டிங் போயிருந்து ரொம்ப நாட்கள் ஒன்று தான் பார்த்தோம். ஸோ அவ்வளோ ஒரு பாதுகாப்பான செக்யூரான பிளேஸாக மாறியது. இதனால் ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாகின. அதாவது டேரெக்டாக படம் நடித்தா மட்டும் வேலை வாய்ப்பு இல்லையே, அங்கே ஒரு 4 பேர் புதுசாக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பூம் ஆகும். அங்கே வந்து லோக்கல் லெவலில் உங்களுக்கு ஒரு உணவு தயாரிப்பு போன்றவைக்கெல்லாம் வந்து அங்கே அதிகமாகும். டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகமான தேவை வரும். ஸோ ஏகப்பட்ட ஒரு மல்டி டைமென்ஷனலாக வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு அப்படின்னு டேட்டா சொல்லுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் மெயின் ஸ்ட்ரீம் பிளேசஸோட ரயில்வேஸ் மூலியமாக கனெக்ட் ஆயிருக்கு. இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளுடன் முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ரயில்வேஸ் மூலியமாக காஷ்மீர் வந்து நேரடியாக கனெக்ட் ஆகி இருக்கிறது. அந்த ஹார்ட்லேண்ட் காஷ்மீர்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி அப்படின்னா உதம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா ரயில்வே லிங்க் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டதன் மூலம் இந்த ஒரு முக்கிய யாருமே நடக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் நடத்த முடியாது. அது வந்து நீங்கள் ஈரக்கையில் போய் கரண்ட் பெட்டியை தொடர மாதிரி விஷயங்க இந்த 370 நீக்கிறதுலாம், அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நாடு முழுக்க ரத்த கலரி தான் ஆகும், ஃபுல்லாக ரத்தம் இதாக ஓடும், வெள்ளம் ஓடும் அப்படின்னு பயமுறுத்தல்கள் மட்டுமே இருந்த நிலையில் அதை எல்லாத்தையும் சாதுரியமாக ஹேண்டில் செய்யப்பட்டு நம்ம பார்க்கணும். இப்போ தான் இந்த பாரமுல்லா காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாரமுல்லா, ஸ்ரீநகர், உதம்பூருடைய இந்த ரயில்வே லிங்க் வந்து திறக்கப்பட்டது. பிரதமர் மோடி அவர்கள் தேசிய கொடி எடுத்துக்கிட்டு செனாபில் போனதெல்லாம் கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு முக்கியமான மூவாக இருக்குது. ரயில்வே லிங்க் வந்து மூலமாக நாடு வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரின்றது வெறும் பேப்பரில் வாய் சொல்லுல இல்லாமல் உண்மையாலுமே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம வந்து ரயில்வேலேயே போக முடியும், ட்ரெயின்லேயே போக முடியுன்ற நிலைமை வந்து உண்டாகி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உலகின் மிகப்பெரிய ரயில் ஆர்ச் பிரிட்ஜ் செனாப் ரிவரின் மீது கட்டப்பட்டது. பார்த்தோன்னா 359 மீட்டர் உயரம். அது ரிவர்லேருந்து மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த உயரம் வந்து 359 மீட்டர். உங்களுக்கு ஒரு ஆர்ச் பிரிட்ஜ்
அப்படியே அழகாக ட்ரெயின் போகும். 2 இதுக்கு நடுவில் வேலியில் அழகாக வந்து உங்களுக்கு ட்ரெயின் போகிற காட்சிகள்லாம் கூட வந்து இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய உயரம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில் பிரிட்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உலகத்திலேயே மிக பெரிய அளவிலான உயர கணக்கில் பார்த்தோம்னா பெரிய அளவிலான பிரிட்ஜாக இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஈஃபில் டவரை விட பெரியதாக இருக்கிறது. 359 மீட்டர் உயரம் கொண்டது செனாப் ரிவரின் மீது. அதில் பார்த்தோம்னா அதன் மூலியமாக காஷ்மீர் வேலிக்கு வந்தே பாரத் இயக்கப்படுகிறது. வந்தே பாரத் தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் இயக்கப்படுறதுக்கு நம்ம பெருமைப்படுறோம். காஷ்மீரில் இயக்கப்படுதுன்றது எவ்வளோ பெரிய சாதனைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 35 வருஷத்தில் முதல் முறையாக தேசிய கொடி வந்து புல்வாமாவின் ட்ராலில் உங்களுக்கு வந்து ஏற்றப்படுகிறது. தேசிய கொடி ஏற்றது என்ன சாதனையான்னு கேட்டால் அங்கே சாதனை தான். ஏன் அப்படின்னா அது நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா சோதனையாக இருந்தது. உங்களுக்கு தேசிய கொடி எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒரு போராட்டம் ஏக்தா யாத்ரா அப்படின்னு 90களில் நடத்தப்பட்டது. அதில் வந்து முரளி மனோகர் ஜோஷி நாடு முழுக்க அவர் வந்து தலைமை தாங்கினார். அப்போது அவர் தான் பாஜகவின் தலைவர், தேசிய தலைவர். அவர் வந்து தலைமை தாங்கினார். அப்போது அந்த போராட்டத்தை ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஒருங்கிணைத்தவர் வந்து நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அந்த நரேந்திர தாமோதர் மோடி அவருக்கு வந்து நேரடியாக கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது. மோடியும் முரளி மனோகர் ஜோஷியும் நீங்கள் காஷ்மீரில் வந்து கொடி ஏற்றினீங்க அப்படின்னா சுட்டு கொல்லப்படுவீர்கள், துப்பாக்கி சூடு நடத்தப்படும் அப்படின்னு டெரரிஸ்ட் வந்து நேரடியாக மிரட்டல் விடுகிறார்கள் 90களில். அப்போ வந்து மோடி அவர்களும் முரளி மனோகர் ஜோஷி அவர்களும் அவருடைய பாஜகவில் அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் படையோடு சென்று தேசிய கொடியை தூக்கி சென்று ஏற்றினார்கள். அது வந்து அப்பொழுது ஒரு ஏக்தா யாத்திரைன்னு சொல்லி தேசிய கொடி ஏற்றுவதற்கு வந்து ஒரு பெரிய சவால், எவ்வளோ பெரிய இது நடக்கிறதுன்றதை பார்த்துருக்கோம். அப்படி இருக்க 35 வருஷத்தில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் இருக்கக்கூடிய ட்ரால் பகுதியில் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. இது தவிர பார்க்குறோம் லால் சௌக் உள்ளிட்ட பல இடங்களில் வந்து தேசிய கொடி அந்த தெருவே அலங்கரிக்கப்படுவது அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி வரைக்கும் தேசிய கொடி அப்படின்றது ஏற்றப்படுகிறது. ஆனால் இங்கே புல்வாமா போன்ற குறிப்பாக ட்ராலில் சொல்கிற இடத்துல பார்த்தோம்னா ரொம்ப ஒரு டெரரிஸ்ட் ஹாட்பெட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம். அந்த டெரரிஸ்ட் ஹாட்பெட்லேயே அந்த பயங்கரவாத படுகைகள்லேயே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட சாதனை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன, பேட்ரியாட்டிக் சாங்ஸ், தேசபக்தி பாடல்கள் 76வது குடியரசு தினம் இப்போ சமீபத்தில் முடிந்தது. அதில் வந்து ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் காஷ்மீரில் பாடப்பட்டிருக்கிறது, ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதனைனா இதுவும் சாதனை. காஷ்மீரில் இது நடப்பது அப்படின்றதும் ஒரு பெரிய சாதனை. அதுவும் ஒரு பெரிய மாற்றமாக அமைந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் இன்னொரு சாதனை பார்த்தோன்னா அதோடைய இண்டஸ்ட்ரி பெரிதாகிட்டே போகுது. அதோடைய எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சாஃப்ரான், ஸ்னோ பீஸ், வில்லோ, கிரிக்கெட் பேட்ஸ், செரிஸ், இதெல்லாம் வந்து ஹனி, இதெல்லாம் வந்து குளோபல் மார்க்கெட்ஸை சென்றடைந்திருக்கிறது. அது காஷ்மீர் வில்லோ அப்படின்றது கிரிக்கெட் ஆர்வலர்கள், கிரிக்கெட் விளையாடுபவர்கள், ரசிகர்கள், பார்ப்பவர்கள், விளையாடணும்னு தோன்றவங்க எல்லாருக்குமே கிரிக்கெட் வில்லோனா அது வந்து இங்கிலீஷ் வில்லோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று காஷ்மீர் வில்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஷ்மீர் வில்லோனாலே அது ஒரு தனி ஒரு மோகம் இருக்கும். அது ஒரு நல்ல பேட் வந்து ரொம்ப சவுண்டு கரெக்டாக வரும் அப்படின்லாம் அதோட கிரிக்கெட் எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. அப்படி இருக்க அது வந்து குளோபல் மார்க்கெட்ஸை போயிருக்கு அப்படின்றது பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இது ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த ஒரு பெரிய சாதனை. 2019க்கு பிறகு நடந்த ஒரு பெரிய ஏற்றங்களில் ஒன்று இது. அதனுடைய பார்த்தோன்னா சாஃப்ரான், அதுக்கப்புறம் செரிஸ், ஹனி, ஸ்னோ பீஸ் போன்றவையெல்லாம் வந்து சர்வதேச சந்தைகளை சென்றடைந்திருக்கின்றன. வர்த்தகம் நடக்கிறது. இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. ஹேண்டிகிராஃப்ட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டபுளாக இருக்குது அப்படின்னு நமக்கு டேட்டா சொல்லுது. எப்படி 2023-24 பார்த்தோம்னா 1162 கோடியாக அது உயர்ந்து இருக்கிறது. எப்படி இருந்தது தெரியுமா? 2021-22 572 இருந்தது. இந்த இதுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2019 தான் ஆர்டிகல் 370 அகற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அனைவரும் வந்து வீட்டு சிறையில் இருக்கிறார்கள். அந்த அரசியல் தலைவர்கள், அந்த ஹரியத் போன்றவர்கள்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான டைம் எடுக்கப்படுகிறது. செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஃபுல்லாக குவிக்கப்படுகிறது. ஒரு நார்மல்சி இல்லை. அதே சமயம் கோவிட் போல் வந்து நாடு முழுக்க அப்படி தான் இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ 2021-22 தான் நார்மல் ஆகுது நாடு. அப்படி இருக்க அந்த நேரத்தில் அங்கேயும் ஜம்மு காஷ்மீரையும் ஓப்பன் செய்யப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குறைக்கப்படுகிறது. எல்லாரும் நார்மல்சிக்கு திரும்புகிறாங்க. இதுதான் யதார்த்தம். இனிமேல் 370 வராது, அதுக்காக நம்ம போராடுறதோ இதுக்குன்னா முட்டாள்தனம் அப்படின்னு மக்களுக்கெல்லாம் புரியுது. எல்லாரும் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறாங்க. அந்த நேரத்தில் 572 கோடி ரூபாய் மதிப்பில் தான் வந்து கைவினைப் பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. 2023-24 பார்த்தோம்னா அப்படியே பெரிய டபுள் ஜம்ப் அடித்து 1162 கோடி ரூபாய் மதிப்பிற்கு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஜம்ப். தொழில் வர்த்தகம் எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. ஃபர்ஸ்ட் எவர் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ்
இது பெரிய சாதனை. விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து காஷ்மீரில் நடக்குமா அப்படின்னா எத்தனை பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும், மொபைலைசேஷன், அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு சாதாரணமாக இது நடத்துறது வேற, ஒரு விளையாட்டு போட்டிகளெல்லாம் வந்து ப்ராப்பராக முழுசாக நடத்துவது அப்படின்றது வேற. அதுவும் என்னது, வின்டர் கேம்ஸ் நடத்தியிருக்காங்க. அது பனி நேரத்திலேயே. அங்கே வந்து ஒரு காலத்தில் பார்த்தோம்னா பனி நேரத்தில் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போகவே முடியாது. அட்டல் டனல் பிரிட்ஜெலாம் வந்து நம்ம எப்படி ஒரு கேம் சேஞ்சராக மாறி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அது ஒரு புறம் இருக்க, வின்டர் கேம்ஸை நடத்தியிருக்காங்க. நாடு முழுக்க இருந்து மாணவர்கள் வந்து அங்கே குவிவாங்க. ஒவ்வொரு மாணவரின் பாதுகாப்பிற்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசு, மத்திய அரசு, படைகள் எல்லாம் பொறுப்பு. அப்படி இருக்க அது அவ்வளோ சுமூகமாக நடத்தி காட்டியிருக்கிறது ஜம்மு காஷ்மீர். ஸோ குல்மர்க்லேயே நடத்தியிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய சாதனையாக இருக்க, ஜம்மு காஷ்மீர் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா 4 கார் ரேஸே வந்து நடத்தி இருக்கிறது 2024 கடந்த வருஷம் மார்ச் 17. அதாவது லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி சில வாரங்கள் முன்னர். ஜென்ரலாக வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடத்தினா நாடு முழுக்க ஐபிஎல்லே நடத்த முடியாத நிலைமை இருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் வைப்பாங்க, இல்லை அப்படின்னா யூஏஇயில் வச்சுருந்தாங்க ஒரு டைம். ஆனால் 2019 சரி, அதுக்கப்புறம் இப்போ நடந்ததுலையும் சரி, ஐபிஎல்லும் நடந்தது, எலெக்ஷன்ஸும் நடந்தது. இதனால் ஒரு பாதுகாப்பு குறைபாடு இல்லை அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். இதை பிரதமர் மோடியே சொல்லியிருந்தார். அப்படி இருக்க ஜம்மு காஷ்மீர் மாதிரி ஒரு சென்சிட்டிவான இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா 4 மாதிரி ஒரு பெரிய கார் ரேஸ் பந்தயம் வந்து நடத்தப்படுகிறதுன்றது எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னு பார்க்கணும். நம்ம சென்னையில் நடத்துனதுக்கு எப்படி பெருமைப்பட்டோம், சென்னை நடத்துது பெருமை அப்படின்றதப்போ காஷ்மீர் நடத்துது பெருமை அப்படின்னு நம்ம பெருசாக அழுத்தி சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலும், ரீட்டைல் எக்ஸ்பென்ஷன்ஸ்னு பார்த்தாலும் ராக்கெட் ஸ்பீடில் இருக்குங்க அப்படின்ட்டு நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டேட்டாவை புரிந்து அறிந்து சொல்கிறார்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2019க்கு பிறகு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் மொத்தம் 10,500 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்திருக்கிறது அப்படின்றது அஃபீஷியல் ஆன் டேட்டா ரெக்கார்ட். ஒரு பெரிய நம்பராக சொல்லப்படுகிறது. வெறும் 6 வருஷத்தில் 10,500 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட முதலீட்டை ஈர்த்திருக்கிறது ஜம்மு காஷ்மீர். ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலம் டூரிசத்தை பெரிதாக நம்பியிருக்கக்கூடியது. அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை நம்பியிருக்கிறாங்க. இது போல் சின்ன சின்ன எக்ஸ்போர்ட்ஸ் போன்றவற்றெல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி போன்றவையெல்லாம் வந்து முதலீடுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. முத்தையா முரளிதரன் இருக்கார்ல, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர், அவருடைய ஹோட்டல்லாம் அங்கே கொண்டு போகிறதெல்லாம் அது ஒரு இஷ்யூவாக ஒரு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்க சம் கைண்ட் ஆஃப் ஒரு நாய்ஸ் இருக்குது, ஒரு சலசலப்பு இருக்குனாலே ஏதோ நடக்குதுன்னா தானே ஒரு சலசலப்பு இருக்கும். ஸோ நடக்குது அப்படின்றது, இட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்றது, காஷ்மீர் அப்படின்றது ஒரு ஹேப்பனிங் ஸ்டேட்டாக இருந்திருக்கிறது அப்படின்றது நமக்கு டேட்டா சொல்லக்கூடிய விஷயம். 10,500 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட முதலீடு ஜம்மு காஷ்மீரில் 2019க்கு பிறகு மட்டும் குவிந்திருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தோம்னா 2024 மட்டும் பார்த்தோம்னா, அதாவது போன வருஷத்தில் மட்டும் பார்த்தோம்னா 2.35 கோடி டூரிஸ்ட், அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து ஜம்மு காஷ்மீரை சுற்றி பார்த்திருக்கிறார்கள், வருகை புரிந்திருக்கிறார்கள். ஒரு வருஷத்துக்குள்ள வந்த நம்பர் மட்டும் பார்த்தோன்னா 2,35,00,000. உங்களுக்கு இவ்வளோ டூரிஸ்ட் இன்ஃப்ளோ இருக்கு அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எக்கானமி பூஸ்டாக இருக்கும். அது வந்து சும்மா இல்லை, ஹையஸ்ட் எவர் இன் டூரிசம் அப்படின்னும் டேட்டா நமக்கு சொல்லுது, மத்திய உள்துறை நமக்கு சொல்லுது. உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் இன்ஃப்ளோ, டெரரிஸ்ட் இன்ஃப்ளோ இருந்த இடத்துல டூரிஸ்ட் இன்ஃப்ளோ வருது அப்படின்னா எப்பேற்பட்ட எக்கனாமிக்கல் பூம் இருக்கும், பொருளாதார ஒரு பூம் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சின்னதாக ஒரு டீ கடையிலேருந்து ஒரு ஃப்ளவர் ஷாப்லேருந்து ஒரு சாக்லேட் ஷாப்லேருந்து ஏகப்பட்ட ஒரு வர்த்தகம் வந்து உயரும், கையில் பணப்புழக்கம் வரும், பணப்புழக்கம் வந்து ரொட்டேஷன் ஆகும், திருப்பி அவர்கள் ஒரு இடத்துல முதலீடு செய்வார்கள். ஒரு ஒட்டுமொத்த எக்கானமியே சுழன்றக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு டூரிஸ்ட் இன்ஃப்ளோன்றது ஒரு பெரிய எக்கானமி பூஸ்டாக இருக்கிறது. அவருடைய பொருளாதாரமே அதை சார்ந்து பெருசாக இருக்க உங்களுக்கு எத்தனை கோடி 2.35 கோடி மக்கள் உங்களுக்கு டூரிஸ்ட்டுகள் வந்து அங்கே வந்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு பெரிய நம்பராக ஜம்மு காஷ்மீருக்கான தேவையான பூஸ்டாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா டெய்லி ஃப்ளைட்ஸ் அப்படின்றது ஸ்ரீநகருக்கு போகிறேன், ஜம்மு காஷ்மீருக்கு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீநகர் போகும். அந்த டெய்லி ஃப்ளைட்ஸ் டு ஸ்ரீநகர் பார்த்தோம்னா 2019 35 இருந்தது. 2024 பார்த்தோம்னா 125 இருக்குது. ஒரு நாளைக்கு ஸ்ரீநகருக்கு 125 ஃப்ளைட்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்குன்றது எப்பேற்பட்ட சாதனை, எவ்வளோ இன்ஃப்ளோ இருக்குது, எவ்வளோ உங்களுக்கு அங்கே உங்களுக்கு ஒரு போக்குவரத்து எவ்வளோ சுலபமாக இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஒரு கேஷுவல் ஒன்றா மாறி இருக்குது. அது ஒரு ஒன் டைம் அஃபேரை எப்போயாவது பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, முடிஞ்சா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூட போட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிற இடத்துல இந்த நிலைமையில் அதெல்லாம் இல்லை, ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, ஜம்மு காஷ்மீர் என்ன நம்ம இடம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் டூரிஸ்ட் இன்ஃப்ளோ அதிகரிக்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்க, பிஸ்னஸ் பீப்புள் டூரிஸ்ட்னு எல்லாரும் குவிய எவ்வளோ 35 இருந்த டெய்லி ஃப்ளைட்ஸ் 125 அதிகரிச்சிருக்குது 2024. ஃபைபர் டு ஹோம், ஃபைபர் கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், ஃபைபர் கனெக்ஷன்ஸ், அது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாரத் நெட்டத்தின் கீழே
9789 வீடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்டர்நெட் கனெக்ஷன், ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், ஃபைபர் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத் நெட்டின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆர்டிகிள் 370 நீக்கப்பட்ட பிறகான இந்த காலகட்டத்தில் மட்டும் பார்த்தோம்னா மொத்தம் 83,000 பேர் வெளி மாநிலத்தவருக்கு வந்து டொமினிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில். அதாவது அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே நிலம் வாங்க முடியும், அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் அது பண்ண முடியும், இது பண்ண முடியும், வெளியில் யாராவது பொண்ணு எடுத்துட்டா கூட முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தது. இவையெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் தொடங்கி உங்களுக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் வரைக்கும் எல்லோரும் சொன்ன விஷயம். அது வெவ்வேறு ரீசன்ஸ், பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், அதை தொட்டால் பிரச்சனையாயிரும், நமக்கு எதுக்கு ஓட்டு முக்கியம் இல்லை பிகிலு அப்படின்ட்டு எல்லா அரசியல்வாதிகளும் இருக்க ஐ எம் நாட் அமாங் தெம் அப்படின்னு காமித்தார் மோடி ஆகஸ்ட் 5, 2019. அதனுடைய விளைவு என்னாச்சு? உங்களுக்கு 83,000க்கும் மேற்பட்ட நாட்டின் மற்ற பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆல்ரெடி ஜம்மு காஷ்மீரில் இருப்பவர்கள் அவர்கள் அங்கே டொமிசிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க, அங்கே லேண்டு வாங்குறாங்க, அங்கே உங்களுக்கு இடம் வாங்குறது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு நீங்கள் ஒரு வேறு நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தோடு அங்கே அழைக்கப்பட்டு பார்க்கப்பட்டு வந்தவர்கள் வந்து நம்ம எல்லாம் ஒரே நாடுன்னு காட்டக்கூடிய நிலைமைக்கு ஒரு முக்கியமான மூவாக அது இருந்திருக்கிறது. எவ்வளோ பெரிய மூவ், அந்த டொமினிக்கல் சர்டிஃபிகேட்டை கொடுக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்படுவது எவ்வளோ ஒரு தைரியம் இருந்திருக்குன்னு பார்க்கணும். அதன் விளைவு 83,000 வேறு இடங்களை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம், நாங்கள் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இடம் வாங்க வந்து எல்லா உரிமைகளையும் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஜாப்ஸ், எஜுகேஷன் போன்றவையும் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு மட்டுமே கிடைத்து வந்தது, இவர்களுக்கும் கிடைத்திருக்கின்றது ஒரு டேட்டா. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு குடிநீர் இணைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அது நாடு முழுக்க உங்களுக்கு ஒரு தெரு முனையில் ஒரு பைப் இருக்கும், அந்த பைப்பை போய் தண்ணியில் பிடிச்சிட்டு இடுப்பில் சுமந்துக்கிட்டு கொண்டு வருதுன்றது. நம்ம சின்னதாக ஒரு டிராயிங், ஒரு வில்லேஜை வரைங்கப்பா அப்படின்னு சொன்னால் இப்படி வரைவாங்க. பெண்மணிகள் வந்து இடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு குடத்தை வச்சுக்கிட்டு கொண்டு வரதான் ஒரு ஐகானிக் சீனாக இருக்கும். இது ரொம்ப பார்த்து எல்லாருமே பார்த்ததாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் வீட்டுக்கு வீடு பைப் கனெக்ஷன் கொடுக்கணுன்றது மோடி அவர்கள் 2019 அறிவிக்கிறார். அதுலேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2019 ஆகஸ்ட் 15 நினைக்கிறேன் சுதந்திர தின விழாவில் அவர் வந்து உரையாற்றும் போது அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பினுடைய தொடர்ச்சியாக நாடு முழுக்க ஜல் ஜீவன் ஸ்கீம் கொண்டு வரப்படுகிறது, ஜல் சக்தின்னு ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்கப்படுகிறது, அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு வரப்படுகிறது. அப்படி இருக்க அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தோம்னா நாடு முழுக்க பல இடங்களில் குடிநீர் இணைப்புகள், வீட்டுக்கு வீடு டேப் கனெக்ஷன், டைரக்ட் டு ஹவுஸ் அப்படின்ற கனெக்ஷன் வந்து கொண்டு வரப்படுகிறது. அதன் கீழ் பார்த்தோம்னா மொத்தம் பல இடங்களில் இத்தனை பர்சன்டேஜ் இருக்கும். தெலங்கானா, பாண்டிச்சேரிலாம் நல்லா 100% வந்து கொண்டு வந்திருக்கிறத பார்க்குறோம். தமிழ்நாடுலாம் ஒரு 85 to 90% கிட்ட போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். காஷ்மீர் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் மொத்த வீடுகள் பார்த்தோம்னா 19,26,078. அதில் உங்களுக்கு பார்த்தோம்னா மொத்தம் 29% மட்டுமே 2019 இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு முன்பு வரை வீட்டுக்கு வீடு டைரெக்டாக பைப் கனெக்ஷன் இருந்த இடங்கள். எவ்வளோ? 5,75,466 வீடுகள். மொத்தம் 19,26,000 வீடு. அதில் 5,75,000 வீட்டில் மட்டும்தான் டைரெக்டாக பைப் கனெக்ஷன் இருந்தது. இது மொத்தம் 29%. இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த ஜம்மு காஷ்மீரிலும் செயல்படுத்தப்பட்ட பிறகு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 15,61,151 வீடுகளுக்கு வந்து தற்போது வாட்டர் டேப் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதிலிருந்து ஒரு 10 லட்சம் கூடுதலாக வந்திருக்கிறது. மொத்தம் 29% மக்களுக்கு வீடுகளுக்கு மட்டும்தான் பைப் கனெக்ஷன் இருந்தது அப்படின்ற நிலைமை மாற்றப்பட்டு 81% வீடுகளுக்கு டைரக்ட் பைப் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு வீடு தண்ணி அப்படின்றது அந்த தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணி கனெக்ஷனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய சாதனையாக அங்கே இருக்கிறது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் இந்த புதிய கனெக்ஷன்ஸ், இந்த திட்டத்தின் கீழ் மட்டும் வந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஜம்பாக இருக்க. கந்தர்பால், ஸ்ரீநகர் போன்ற இடத்தெல்லாம் வந்து 100% டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஸ்ரீநகர், கந்தர்பால் ரொம்ப முக்கியமான இடங்கள், அங்கே கொண்டு வந்துட்டாங்க, 100% நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா மற்ற இடங்களிலும் கொண்டு வந்தால் ஜம்மு காஷ்மீரிலே சீக்கிரமாக 100% டேப் வாட்டர் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றது டேட்டா. ஜல் ஜீவன் ஸ்கீமுடைய வெற்றி அப்படின்றது அங்கிருந்து துவங்கும், வெளியிலே பெரிதாக பேசப்படும். சரி, இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை அப்படின்னா அதை விட பெரிய சாதனை சிலது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீபாவளி செலிப்ரேஷன் சாரதா டெம்பிளில் 75 வருஷம் கழித்து நடக்குதுங்க. எப்பேற்பட்ட சாதனை! இது நம்ம வருத்தமாக இருக்குது. ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் சாரதா டெம்பிளில் உங்களுக்கு வந்து சாரதா கோவில்ன்றது, சாரதா பீடம் அப்படின்றது இன்னும் பிஓகேல இருக்குது, அந்த பக்கம் இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுது. அப்படி இருக்க நம்ம வசம் இருக்கக்கூடிய சாரதா கோவிலில் ஒரு தீபாவளி கொண்டாட்டம் அப்படின்றது ஒரு அபூர்வமாக 75 வருஷம் கழித்து நடக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு, எப்பேற்பட்ட நிலைமை இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த நிலையெல்லாம் மாற்றப்பட்டு
தற்போது 75 வருஷம் கழித்து சாரதா கோவிலில் ஜம்மு காஷ்மீரில் வசம் இருக்கக்கூடிய சாரதா கோவிலில் சமீபத்தில் தான் தீபாவளி கொண்டாட்டங்கள் நடந்து இருக்கிறது. இது ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கிறது. இது ஒரு பெரிய மைல்கல்லானா இதை விட ஒரு பெரிய மைல்கல் ஜம்மு காஷ்மீரில் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு உங்களுக்கு ஒரு 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 அன்சர்டனிட்டி இருக்குது. 75 வருஷமாக நடக்கலை அப்படின்றது பெரிய விஷயமாக இருக்குது. அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கலைந்தெடுத்து மோடி அவர்கள் ஒரு பெரிய சாதனையை படைத்திருக்கிறார்ன்றதற்கு ஆதாரம் இது. முஹரம் ப்ராசஷன்ஸ் 34 வருஷம் கழித்து ஸ்ரீநகரின் தெருக்களில் நடந்திருக்கிறது. முஹரம்ன்றது ஒரு இஸ்லாமிய பண்டிகை. ஜம்மு காஷ்மீர்ன்றது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்தில் முஹரம் பண்டிகைக்கான அந்த ஊர்வலம் அப்படின்றது 34 வருஷமாக தடைப்பட்டு இருந்திருக்கிறது. அது 2023 நடந்து இருக்கிறது. ஸ்ரீநகரில் ஸ்ட்ரீட்ஸில் முஹரம் ப்ராசஷன் நடக்க 35 வருஷம் எடுத்திருக்கு டைம். அந்த தவறை திருத்தி இருக்கிறது இந்த ஆர்டிக்கிள் 370 ரிமூவல் அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த முடிவு, அந்த நகர்வு. முஹரம் செலிப்ரேஷன், சாரதா கோவிலில் தீபாவளி கொண்டாட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள், வீட்டில் பைப் கனெக்ஷன்லேருந்து ஏகப்பட்ட மாற்றங்கள். இதுதான் 6 வருடம் ஒரே ஒரு ஆப்ரேஷன் சிந்தூருக்குலாம் முன்னாடி நடந்த பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ரேஷன் தலையெழுத்தை மாற்றிய மோடியா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆச்சரியக்குறியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் கையில் முடிவு. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், இன்னொரு எக்ஸ்பிளைனரில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.